சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். பின்னாடி வந்து வேற ஒரு சப்போர்ட் வந்திருக்கலாம், சைனா ரஷ்யா மாதிரி சப்போர்ட் வந்திருக்கலாம். இங்கே வந்திருக்கும் போது சரி இந்த இவங்கள வச்சு டோட்டலாக அரபு நாடுகளை வச்சு கொஞ்சம் அடிக்க ஆரம்பிக்கலாம், அரபு நாட்டையும் போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு பெரிய அளவுக்கு ட்ரம்ப் புலம்பியிருக்கார். அமெரிக்கா வந்து இன்வின்சிபிள் ஃபோர்ஸ், வெல்ல முடியாத ஒரு சக்தி. அது நேற்று அது போக அடுத்தடுத்த கப்பல் 7 கப்பல் இந்தியாவுக்கு, சைனாவுக்கு போக வேண்டிய கப்பல் ரஷ்யாவிலிருந்து இந்தியாவுக்கு. என்ன காரணம்? என்னன்னா இந்த ரஷ்யாவெல்லாம் தாண்டி சீனா வந்து வளர்ந்து நிற்குது. ரஷ்யா வந்து சீனாட்ட கையேந்திர நிலைமை இருக்கு. அமெரிக்கா இதுவரை 5197 குண்டுகளை வீசி கடந்த 4 நாட்களில் மட்டும் அதுக்கு செலவு மட்டும் 16 பில்லியன் அமெரிக்க. 16 பில்லியன். 1 பில்லியன்கிறது 9000 கோடி. அப்புறம் இன்னைக்கு அடிச்சிருக்காங்க, நேற்று நைட்டு அடிச்சிருக்காங்க. பேரேஜ்னு சொல்கிறாங்கல்ல, அதாவது பேரேஜ்னு தொடர் தாக்குதல். அதாவது தொடர் தாக்குதலோட குண்டு மலை, அடைமலை பொழியும்ல, அது மாதிரி தான். அடைமலை மாதிரி குண்டு பேரேஜ். இஸ்ரேல் அடி யார் தாங்குறா? ஈரான் தாங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ திருப்பி அடிக்கிறாங்கல்ல, ஈரான் இஸ்ரேலை திருப்பி அடிக்கிற அடி இதுவரைக்கும் வாழ்க்கையில் இஸ்ரேல் காணாத அடி. அப்புறம் 200 மிலிட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களும் உள்ளே இறங்கியிருக்காங்க. ஸோ ஜெலன்ஸ்கி கால் வச்ச இடம் விளங்கவா போகுது. இந்த அலி லாரிஜானி இறந்து போனதை இவங்க அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ரிவெஞ்ச் பண்ணுறதுக்காக மோர் தென் 100 மிசைல்ஸ், அது சொல்லுது இது இல்லை, ட்ரோன் இல்லை, மிசைல்ஸ். சார், சிக்கிலை பற்றி நேற்று உங்களுக்கு தெரியும் ஒரு கேள்வி. 17,000 கிலோமீட்டர் புவி வட்ட துளியும் வெளியே வரும்போது 9,500 கிலோமீட்டர் மெனவரபிள் மட்டுமில்லை. இந்த ஸ்பீடில் வந்து ஜிபிஎஸ் கருவிகள் கொடுத்துருக்கு, டபுள் வார்ஹெட்ஸ். இதை தடுக்கிற சக்தியை எங்கே தடுக்க முடியும்? தடுக்கவே முடியாது. பெரிய சேதாரத்தை ஏற்படுத்திருக்கு. செஜில் அடித்த அடி வந்து டெல் அவிவ்ல இதெல்லாம் சேர்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வந்து உலகப்போர் அல்லது ஈரானை போட்டு பொசிக்கிடுவாங்களோ அப்படின்றதுக்கு ஒரே ஒரு டவுட் எனக்கு இருக்கு. நேயர்களே, தற்போது நாம் வந்து சர்வதேச காணொளிக்கு தற்போது காலை நிலவரம் என்ன, நேற்றைய நிலவரத்தை தொடர்ந்து போருடைய உச்சபட்ச மாற்ற நிலை, தோழர் கஸ்ஸாலி அவர்கள் சர்வதேச போரியல் பகுப்பாய்வாளர், அவரோடு நாம் கதைக்க போகிறோம். சார் வாங்க. சார், இப்போ முக்கியமாக பேச போகிறது உலகத்தில் இருக்கக்கூடிய 98% நியூஸ் ஏஜென்சிஸ், இன்க்ளூடிங் அமெரிக்காவுடைய ஏஎஃப்பி, அமெரிக்காவுடைய ஆக்சியோஸ், அமெரிக்காவுடைய ரியூட்டர்ஸ் மற்றும் வாஷிங்டன் போஸ்ட். அமெரிக்கா ஒரு இராணுவ சமநிலை இழந்து போனது. ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் குப்பையாக மாறி மரக்கட்டையாகவும் இரும்பு குவியலாக மாறி திரும்பி கொண்டிருக்கிறது. அமெரிக்காவுடைய ஜெரால்டு ஆர்ஃபோர்ட் பட்டி எறிந்து ஜித்தாவிற்கு பக்கத்தில் நிறுத்தப்பட்டு விட்டது. இந்த செய்தியை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இனி உலகின் இராணுவ சமநிலை, யாரும் இனி கப்பலுக்கு பயப்பட போவதில்லை என்பதை ரியூட்டர்ஸ் சொல்லிட்டு இருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய, நான் போய் சொல்லவில்லை, இந்தியாவில் ஏடுகள் அல்ல, அரபு நாட்டு ஏடுகள் அல்ல, அமெரிக்க ஏடுகள். இப்போ இது ஒரு செய்தி தான். இதை சார்ந்து அலி லாரிஜானுடைய படுகொலை, குவைத், கத்தர் எல்லாம் தாக்குதல், என்ன நிலை, எப்படி சொல்லுங்கள்? இப்போ நீங்கள் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்லேருந்து ரைட்டர்ஸ், ஏஎஃப்எம், ஆமாம், இதெல்லாம் சொன்னீங்க. இந்த செய்தியை ஹிந்துஸ்தான் டைம்ஸ் எடுத்து போட்டிருக்கு. ஓகே, இது சொன்னீங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ட்ரம்ப்னு ஒரு மனிதர் இருக்கார், அவர் புலம்புனதை கேட்டிங்களா? அதை சொல்லுங்க. அது எனக்கு தெரியும். அவர் சொன்னது வந்து எனக்கு தெரியாது. இல்லை, இப்போ திரும்ப திரும்ப அதானே போட்டுட்ருக்காங்க. அப்படியா? ஆமாம். என்ன புலம்பு இருக்காரு? என்ன புலம்புனா, இப்போ ஈரான் வந்து எங்கே திரும்பினாலும் அடிக்கிறான்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஈரான் அதாவது நம்ம பாலிசியில், ஆமாம், நம்ம நேயர்களுக்கு வந்து என்ன, நம்ம இணக்கமாக சொல்கிறது தான் அது. இப்படி ஸ்டிஃபன்னுட்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எப்படி இவ்வாறு கூறினார் அப்படிங்கிறது நம்ம மக்களுக்கு பிடிக்காது. நம்ம டீ கடையில் உட்காந்து அப்படி சும்மா பேசுகிற மாதிரி பேசுகிற விஷயங்களை கன்வே பண்ணுறது தான். அவங்க வந்து என்ன பண்ணாலும் அடிக்கிறான்ப்பா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ட்ரம்ப் வந்து புலம்பல்னு சொல்லி டைட்டில் போடுறாங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் புலம்புறார். அந்த மாதிரி என்ன செய்ய ஒன்றும் பண்ண முடியல. இல்லை, அடுத்து இப்போ உதாரணத்துக்கு
இவங்க வந்து அடக்கணும் அப்படின்னா தான் வந்து பலசாலியாக இருக்கணும். அவர் இது வரைக்கும் பலசாலி தான். அது இல்லை, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதில் டவுட் இல்லை. ஆமாம். அதே நேரத்தில் அவரை தாண்டின பலசாலி அல்லது அவரை வந்து தடுத்து திருப்பி தாக்குற அளவுக்கு ஒருத்தர் வளர்ந்துட்டாங்க அப்படின்னா, ஒருத்தர் வளர்ந்துருக்கலாம் அல்லது ஒருத்தர் வளர்ந்து நிற்கும்போது பின்னாடி வந்து வேற ஒரு சப்போர்ட் வந்திருக்கலாம். சைனா, ரஷ்யா மாதிரி சப்போர்ட் வந்திருக்கலாம். இங்கே வந்திருக்கும்போது சரி இந்த இவங்கள வச்சு டோட்டலாக அரபு நாடுகளை வச்சு கொஞ்சம் அடிக்க ஆரம்பிக்கலாம், அரபு நாட்டையும் போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு பெரிய அளவுக்கு ட்ரம்ப் புலம்பியிருக்கார். இப்போ இது சொல்கிறீங்க இல்லையா, இந்த புலம்பல் அத்தனையும் நானும் படித்த உண்மை. ஒரு முக்கியமான விஷயம், ஸ்டம்பு புலம்பினதையும் சொல்லிட்டீங்க. ஆமாம். இப்போ நான் என்ன கேட்குறேன் உங்கள்கிட்ட, அமெரிக்கா வந்து இன்வின்சிபிள் ஃபோர்ஸ், வெல்ல முடியாத ஒரு சக்தி. அது நேத்தா அது நேற்று. அதே மாதிரி இஸ்ரேலும் வெல்ல முடியாத சக்தி. அது முந்தான. நம்ம நாட்டில் கூட பெஹாசிஸை வச்சு குழப்பினாங்க. ரைட். இன்றைக்கு அந்த வெல்ல முடியாத சக்தி உலகம் முழுவதும் எனக்கு உதவி செய்யுங்கள்னு கேட்குது. அதான் அந்த உதவி யார்கிட்ட கேட்குது? சைனாட்டையே போய் கேட்குது. அப்போ சொல்லுங்க, உனக்கு உதவுற நிலவில் நாங்கள் இல்லப்பா, உனக்கு உதவுனா எங்க பாடும் சிக்கல் அப்படின்னு நேட்டோ எதுக்கு உதவணும்? அதாவது ஒரு விஷயம்தான். அதாவது ஒரு நிறுவனம் இன்னொரு நிறுவனத்தோட கூட்டு சேருது அப்படின்னா 2 பேருக்கும் லாபம் வருமானு பார்ப்பாங்க. ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்தில் இணையுது அப்படின்னா, திருமணம் மூலமாவோ எது மூலமாவோ ஒரு பந்தம் வருதுன்னா அதில் ஒரு லாபம் இருக்கும். ஒரு நாடு இன்னொரு நாடோட ஏதாவது ஒப்பந்தம் போடுதுன்னா 2 நாட்டுக்கும் ஏதாவது பிரயோஜனம் இருக்கணும். ஓகே. இப்போ அமெரிக்கா சீனா கிட்ட ஹார்மோஸ் வந்து விட மாட்டாங்க, அதை நம்ம வந்து பாதுகாத்து வைக்கணும், உங்கள் கப்பலை அனுப்புங்க அப்படின்னா, யோ என்னத்தான் அழகாக என் வெண்ணெயில் வலிக்கிட்டு போன மாதிரி வலிக்கிட்டு போகுது என்னோடய கப்பல், நான் ஏன் அவனை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி சீனா வந்து காமெடி பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இல்லை, சீனாவை காலி பண்ணுறதுக்கு தானே அவன் ஈரானை காலி பண்ணுறான். இல்லை, இன்னொன்று இந்த இடத்துல ஒரு இடைச்சல ஒரு விஷயத்தை பேசிடுவோம். முந்தா நாள் வந்து ரஷ்யாவிலேருந்து பால்டிக் அந்த சைடு ரஷ்யாவோட எண்ணெய் கப்பல் சவுத் சைனாவுக்கு போக வேண்டிய கப்பல் போகிறது அப்படியே யூட்டர்ன் பண்ணி இந்தியாவுக்கு வந்துருச்சு. நம்ம பத்திரிகையெல்லாம் போட்டிருந்தாங்க. யூட்டர்ன் பண்ணி இந்தியாவுக்கு வந்துருச்சு. ஓகே. அது போக அடுத்தடுத்த கப்பல் 7 கப்பல் இந்தியாவுக்கு, சைனாவுக்கு போக வேண்டிய கப்பல் ரஷ்யாவிலேருந்து இந்தியாவுக்கு. என்ன காரணம்? என்னென்னா, அமெரிக்காவும் ரஷ்யாவும் உள்ளுக்குள்ளே வந்து பின்னாடி வந்து ஏதாவது போட்டு சைனாவுக்கு எண்ணெய் கிடைக்காத அளவுக்கு ஏதாவது பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களோன்னு ஒரு டவுட். இல்லை, அப்படி இந்த நேரத்தில் பண்ண மாட்டாங்க. ஒரு டவுட்டு. ஏன்னா இப்போ சைனாவுக்கு போகக்கூடிய கப்பல் இந்தியாவுக்கு வர வேண்டிய அவசியம் என்ன? அதாவது சைனாவுக்கு போகிற கப்பல் சைனாவுக்கு போகட்டும். இப்போ 30 நாளைக்கு வந்து இந்தியா ரஷ்யாவில் எண்ணெய் வாங்கிக்கலான்னு சொல்லி அமெரிக்கா அனுமதி கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த பேசிஸில் இந்தியாவுக்கு வந்து வேறு கப்பல் வரலாம்ல. சைனாவுக்கு போன கப்பல் திரும்பி வரணும் அப்படின்னா, சைனாவுக்கு போகாமல் வரணும் அப்படின்னா, அப்போ என்னவா இருக்குன்னு ஒரு டவுட் வருது இல்லை? இப்போது இதில் ஒரு சின்ன கேள்வி. நாம் இதுவரைக்கும் என்ன பேசிக்கிட்டு இருக்கோம்? எல்லா செய்திகளும் ரஷ்யா வந்து நேரடியாக ஈரானுக்கு அதை உதவி செய்யுது. ஆமாம். அதை அமெரிக்க பத்திரிகையிலே கிழிக்கிறாங்க. ஆமாம். புட்டின் உதவி செய்யலைன்னா ஜெயிக்க முடியாது. ஆமாம். ஒரு பத்திரிகை என்ன செய்திருக்கா, புட்டினுக்கு எந்த ரத்தமும் செலவாகாமல் ஒரு பைசா செலவு இல்லாமல் புட்டின் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. பயங்கரமாக ஜெயிச்சுட்டு இருக்காங்க. புட்டின் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சீனாவுடைய செய்மதியும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆமாம். இப்போ இந்த கனெக்ஷனை பாருங்க. அப்படி இருக்கும்போது அமெரிக்காவை தோற்கடிப்பதற்கு தான் புட்டின் இந்த வேலை செய்கிறார், அமெரிக்காவுடைய வல்லாதிக்கத்தை குறைக்கிறதுக்கு. சீனாவும் அப்படித்தான். இந்த லெவலில் இந்தியாவுக்கு திருப்பி விட்டனா சீனாவை பவரை குறைக்கிறதுக்கு திட்டமா என்னன்னா ஒரு காலத்தில் இப்போ அமெரிக்கா வந்து ஒரு பெரிய ரேஞ்சில் பெரிய நாட்டாம ரேஞ்சில் இருந்து அடுத்து அடி வாங்குறது முடியாமல் புலம்புற இடத்துக்கு வந்தாச்சா? அது இப்போ ஒரு காலத்துலன்னா நானும் என்னடான்னு பார்த்தேன். அதே இது இன்னைக்கு ஆரம்பிச்சுட்டு 90 வரைக்கும் ரஷ்யாவும் யுஎஸ்எஸ்ஆராக இருக்கும்போது உலகின் மிகப்பெரிய வல்லரசு. 91 தான் அந்த அழிவு வந்தது. 91 நாடு வந்து பிரிஞ்சது, வந்து பிரிஞ்சது. இப்போது இந்த ரஷ்யாவெல்லாம் தாண்டி சீனா வந்து வளர்ந்து நிற்குது. ரஷ்யா வந்து சீனாட்ட கையேந்திர நிலைமையில் இருக்குது. பொருளாதாரம் இல்லை. ஓகே. அப்போது நம்ம இவ்வளோ பெரிய ஆள், நேற்று நமக்கு வேலைக்காரனாக இருந்தவன் இன்றைக்கி நமக்கு முதலாளி மாதிரி இருக்கான் அப்படின்ற அந்த ஒரு மனப்பான்மை வருமோ வராது, இதெல்லாம் பழைய டிஸ்கஷன்ஸ். அவ்வளோதான். இதில் நம்ம இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த கப்பல் திருப்பி வந்தது இருக்கு இல்லையா, திருப்பி வந்ததில் அமெரிக்காவும் இதுவும் ஏதாவது உள்குத்து இருக்குமோன்னு ஒரு சின்ன சந்தேகம் தான். அந்த உள்குத்துக்கான எந்த விதமான ப்ரூஃபும் கிடையாது, இல்லை வாய்ப்பு, வேற காரணங்களும் இருக்கலாம். வேற காரணங்கள் என்ன காரணம்? இப்போ நம்ம போருக்கு இப்போ வந்து அமெரிக்கா அப்படி சொல்லிட்டாங்கல்ல. சொன்னதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு வந்து அலி லாரிஜானி கொல்லப்பட்டதே
அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய இழப்பாக கருதுகிறோம். ஆனாலும் ஒரு அலி லாரிஜானி கொல்லப்பட்டால் இன்னும் 1000 அலி லாரிஜானிகள் அங்கே வந்து தயாராக இருக்காங்க அப்படிங்கிறது உண்மை நிதர்சனம். இதில் ஒரு கேள்வி, எவ்வளோ தலைவர்கள் போயிட்டாங்க, இது எவ்வளோ பெரிய பலகீனம்? பெரிய பலகீனம். அது அந்த இடத்துல பார்த்தோம்னா உண்மையிலேயே ஈரான் தங்களுடைய கட்டுக்கோப்பான ஒரு நம்பிக்கையான ஆட்கள் இழந்து நம்பிக்கை இல்லாமல் காட்டி கொடுக்குற ஆட்களை கூடவே வச்சுருக்காங்களோ. அவ்வளோ பேரும் காட்டி கொடுக்குறான். எவ்வளோ காட்டி கொடுக்குது எனக்கு தெரிஞ்சு 31 அணு ஆயுத விஞ்ஞானிகள், அதுக்கப்புறம் 12 13 ஐஆர்ஜிசி தலைவர்கள் இப்போ இல்லாமல், அந்த 28ஆம் தேதி இல்லாமல் அதுக்கு முன்னாடி இல்லை, அது வந்து கடந்த தாக்குதல்ல இல்லை கடந்த ஒரு 2-3 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஒரு 12 13 ஐஆர்ஜிசி தலைவர்கள், 31 சயின்டிஸ்ட்டு, அப்புறம் முக்கியமான ஆட்கள்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட 200 பேர். உதாரணத்துக்கு கசின் சுலைமானியில் ஆரம்பித்து வந்து ஆயத்துல்லா கொமேனி, அலி லாரிஜானி, இஸ்மாயில் ஹத்தீபு, இப்படி கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, ஏராளமான சலாம், எல்லாருமே பெரிய தலைவர்கள் சார். கொல்லப்பட்டது ஒரு சாதாரண அவங்க வந்து வெளியில் சாதாரண நடமாடுற ஆட்கள் இல்லை. ஆனாலும் அவங்க பக்கத்தில் இங்கே போகிறாங்க, இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி காட்டி கொடுத்து கரெக்டாக அவங்கள மட்டும் அடிக்கிறாங்கல்ல, அந்த அளவுக்கு. இது வந்து மேனுவலாக காட்டி கொடுக்காம தாக்குதல் நடத்த முடியாதுல்ல. நீ இந்த பில்டிங்கில் இருக்கான்னு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க முன்னாடி இருந்தது எலக்ட்ரானிக் ஐட்டத்தை எதாவது வச்சுருப்பாங்க. இப்போ அந்த எலக்ட்ரானிக் ஐட்டத்தை இருக்கான்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருக்குது. அதனால் எலக்ட்ரானிக் ஐட்டத்தை வந்து உடம்புல வச்சு இங்கே வச்சோ ட்ரெஸ்ஸோ பட்டன்லேயோ வச்சோ அவங்க உள்ளே போகிற இடம் பூரா வந்து அவங்களுக்கு இஸ்ரேலுக்கு அமெரிக்காவுக்கு தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நம்புகிற மாதிரி இல்லை. எப்படி பார்த்தாலும் அவங்க இந்த மாதிரி ஒரு கூட்டம் போட போகிறாங்க, இந்த கூட்டத்தில் இவங்கெல்லாம் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல் எப்படி தெரியும்? மொசாட் அப்படின்னா மொசாடு வந்து யூதர்கள் இல்லை. மொசாடுங்கிறது மொசாட் யூத அமைப்பு. ஆனால் எல்லா நாட்டுக்காரங்களும் அதில் இருக்காங்க. ஆமாம், யூதர்கள் மட்டும் கிடையாது. அப்போ அதை மொசாத்தில் முஸ்லீம் அரபுகள் நிறைய பேர் இருக்காங்க. ஆப்கானிஸ்தான் இருக்காங்க, இந்தியர் இருக்காங்க, தமிழர் இருக்காங்க. அதனால இப்போ என்னன்னா இந்த விஷயத்தில் ஈரான் வந்து வீக்காக தான் இருக்குது, பயங்கர வீக். அதை வந்து நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா சரி, இப்போ ஒரு தகவலை நான் ஷேர் பண்ணலான்னு பார்க்குறேன். ஓகே, உங்கள்கிட்ட நிறைய தகவல் உண்டு. இந்த தகவல் இன்று காலை எனக்கு வந்த தகவல். ஓகே, அந்த தகவலில் நான் வந்து ஒரு 50% உங்களுக்கு சொல்லிடுறேன் நம்ம நேயர்களுக்கு. இந்த போரில் என்னென்ன அழிவுகளை அமெரிக்கா சந்திச்சிருக்கிறது. அமெரிக்கா, ஆமாம், அமெரிக்கா சந்திச்சது கிட்டத்தட்ட FBI இன்டர்நேஷனல் டேட்டா ரொம்ப நம்பக துல்லியம். அமெரிக்கா இதுவரை 5197 குண்டுகளை வீசி கடந்த 4 நாட்களில் மட்டும் அதுக்கு செலவு மட்டும் 16 பில்லியன் அமெரிக்க டாலர். 16 பில்லியன். 1 பில்லியன்கிறது 9000 கோடி. 16 பில்லியன். ஒட்டு மொத்தமாக இதுகாரம் அமெரிக்கா 20 பில்லியனை செலவு செஞ்சிருக்காங்க, மற்ற செலவு இல்லாமல். அமெரிக்கா பொருளாதாரம் எவ்வளோ வீக் ஆகிட்டு இருக்குங்கிறத காட்டுறோம். ஓகே, 2 லட்சம் கோடி காலி. 2 லட்சம் கோடி காலி. ஓகே, இது ஒரு 4-5 நாளில். அது மட்டும் இல்லாமல் ஏரோ சிஸ்டம், டோம்ஹாக், டேவிட் சில்லிங், ATACMS என்னெல்லாம் பாதிப்புன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி FTI ஃபார் எபிக் ஃபியூரியில் 35 டைப் ஆஃப் வெப்பன்ஸ் அமெரிக்காவுடைய இதை அதில் மட்டும் அவர்கள் ஏராளமானவர்களை ஈரான் நாசம் செய்திருக்கிறது. 35 டைப் எபிக் ஃபியூரியில் ஈரான் 35 டைப் ஆஃப் அமெரிக்காவுடைய வெப்பன்ஸில் பெரும்பாலும் நாசம் செய்திருக்கிறார்கள். அந்த நாசத்தில் மிக முக்கியமாக பல பில்லியன் டாலர்கள் கொண்டிருக்கக்கூடிய ரேடார் சிஸ்டம். அந்த ரேடாரில் பார்த்தீங்கன்னா ஜோர்டான் மற்றும் குவைத், சவுதி, யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் வச்சுருக்கிற பெரிய ரேடார், அதோடைய பெயர் ANTPY-2. ஓகே, இதை காலி செஞ்சுட்டாங்க. ஓகே, யாரு? ஈரான். இது நம்ம நேயர்களுக்காக தான். ANTPS 59 பஹ்ரைனில் அதையும் காலி செஞ்சுட்டாங்க, அது செயல்பட இல்லை. ஓகே, அதே மாதிரி F-80 ஹார்னட் விமானம் காலி. ஓகே, அதே மாதிரி F-15 3 ஈகிள் ஃப்ரெண்ட்லி அட்டாக்னு சொன்னாங்க பாருங்க, அதுவும் காலி குவைத்தில். சரி, அதே மாதிரி உளவு ஒரு விமானம் 300 கோடி உளவு விமானம், 250 300 கோடி. அதுல 16 MQ-9 ஷட் டவுன் காலி பண்ணியிருக்கிறாங்க. டோட்டல் பில்லு இதெல்லாம் சேர்த்து FBI சொல்லுது 20 பில்லியனை தாண்டி போகுது. 2 லட்சம் கோடிக்கு மேல இது மட்டும் போகுது. அப்புறம் இதுல வந்து ஒரு சின்ன ஒரு தகவல், எக்ஸ்ட்ரா தகவல் சொல்லுவோம். இதை நான் உங்களுக்கு நீங்க தான் பதில் சொல்ல போறீங்க. இல்ல பதில் இல்லை, இதை சொல்லிட்டு நான் ஒன்ன முடிச்சிடுறேன், அதோட நீங்க பேச ஆரம்பிச்சிருங்க. ஈரான் இதுக்கு என்ன பயன்படுத்தினது? அடுத்த கேள்வி. 1300 ஷாஹித். வெறும் ஷாஹித் 25 லட்சம் ரூபா பெருமாள் ஷாஹித். எவ்வளோ? 1300. இந்த 2 லட்சம் கோடிக்கு அது ஒண்ணுமே இல்லை.
அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் க்ரூஸ் மிசைல், பலிஸ்டிக்ஸ் மிசைல் மட்டும் ஒரு 565, ஆ 57 க்ரூஸ் மிசைல். ம் அது மாதிரி ஏர் டிஃபென்ஸ்லேருந்து தடுக்கிற மட்டும் ஒரு 65 பயன்படுத்தியிருக்கிறாங்க. அவ்வளோதான் மொத்தம். இவ்வளோதான். ம் இப்போ என்னன்னா இன்னொரு செய்தி வந்திருக்கிறது. இவ்வளோத்தையும் நாசம் பண்ணி அமெரிக்கா ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க, கிரிட்டிக்கல் ஸ்ட்ரைன். அதாவது என்னன்னா, அதுக்கு என்ன சொல்றது தமிழ்ல, பேரலைஸ்டு சிக் யூனிட். ஆனா இருக்கும் வேலை செய்யாது, ம் இருக்கும் வேலை வேலை செய்யாது. செய்யாது. ஓகே. அப்படி என்னெல்லாம் சொன்னேன்னா டக்குன்னு சொல்லி முடிச்சிடுறேன். அதை நம்ம ஆராய்ச்சி செய்ய முடியாது. ஓகே. ஏரோ 3, ம் ஏரோ 2, ம் ஏடிசிஎம்ஸ், ஓகே. PRSMs, GBU 50Ms, Massive Ordnance Penetrate, THAAD system, David Ceiling system, Rampage Supersonic Missile, Turbo, Crystal Mars 2, Patriot, Phase 1, Phase 3, SM2, SM3, SM6, நேவிக் ஐஜிஸ். இன்னும் போய்கிட்டே இருக்கு. இது நிறைய பேருக்கு எனக்கும் புரியாது, உங்களுக்கும் புரியாது, யாருக்கும் புரியாது. இதெல்லாம் நான் செஞ்சிருக்கு, நீங்க புரிஞ்சுக்கிட்டா சரி. அவ்வளோதான். நான் சொல்ற புரியுதா? இதுல என்ன இதை பத்தி நம்ம தனியே சொல்ல முடியாது. இருக்கு தனியே போற போக்குல இவ்வளவு விஷயங்களை நாசமாகி கிரிட்டிக்கல் ஸ்ட்ரைன்னா இருக்கும், செயல்படாது. ஓகே. இல்லை இதில் நீங்கள் சொன்னதில் டீட்டெயிலாக சொன்னதில் நீங்கள் சொல்லுங்க. இல்லை சொன்னதில் நம்ம மக்களுக்கு ஈஸியாக வந்து புரியுற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர் வந்து தாடு, THAAD, தாடு. ஓகே. இன்னொன்று வந்து பேட்ரியாட், எல்லாம் தெரியும். ஓகே. இந்த 2 விஷயம் நல்லா தெரியும். ஓகே. பேட்ரியாட் இது வரைக்கும் 33 பேட்ரியாட் சிஸ்டத்தை அடிச்சிருக்காங்க. 33 பேட்ரியாட்டுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, பயங்கரம். அது போக தாடு வந்து 7 தாடு அடிச்சிருக்காங்க. ஒவ்வொன்றும் எத்தனாயிரம் கோடி. அவ்வளோதான். நான் நினைக்கிறேன் இதெல்லாம் அந்த பில்லியனில் வரலன்னு நினைக்கிறேன். கணக்கு போட்டால் எத்தனை லட்சம் கோடி காலியாக வந்திருக்கு. அது இல்லாமல் அந்த வீரர்கள் இறந்து போனது இருக்குல்ல, அது வந்து நேற்று நைட்டு எனக்கு சும்மா அது உள்ள ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்கும்போது வந்தது. அமெரிக்க வீரர்கள் அவங்கள் உள்ளுக்குள்ளே சொன்னது வந்து 2200 வீரர்கள் இறந்து போயிருக்காங்க, 4000 வீரர்களுக்கு மேலே படுகாயம் அடைஞ்சிருக்காங்கன்னு. அதில் எவ்வளோ பேர் இறந்து போக போகிறாங்களோ தெரியாது. ஸோ அந்த வீரர்கள் மட்டும். அது இல்லாமல் இஸ்ரேலில் அடி பார்த்தா ஒரு பில்டிங்கும் ஒரு தெருவும் பார்த்தா அவ்வளோ நாசக்காடாக இருக்குது. அதுக்கே பல ஆயிரம் கோடி ஆகுங்க, பல லட்சம் கோடி. ஆமாம். எப்படி பார்த்தாலும் அதை வந்து திரும்ப மறுகட்டுமானம் பண்ணுறதுக்கு எப்படி பார்த்தாலும் சும்மா முன்னாடி வந்து ஒரு சின்ன கணக்கு போட்டோம், அந்த நாட்டில் இது இவ்வளோ கணக்கு போட்டு பார்த்ததில்ல. அது திரும்ப மறுகட்டுமானம் பண்ணணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு 50 லட்சம் கோடி வேணும் இஸ்ரேலுக்கு. ஏன்னா அவ்வளோ அடி. ஏன்னா ஒரு செய்தி சொல்ல சார், காசா மாதிரியே ஆயிட்டேன் சார். ஆமாம், காசா மாதிரி. அதாவது இன்னொரு காசாவா டெல்லவிவ் ஆயிடுச்சு. அப்புறம் இன்னைக்கு அடிச்சிருக்காங்க, நேற்று நைட்டு அடிச்சிருக்காங்க. பேரேஜ்னு சொல்கிறாங்கல்ல, அதாவது பேரேஜ்னு தொடர் தாக்குதல் மழை. அதாவது தொடர் தாக்குதலோட குண்டு அடைமழை பொழியும்ல, அது மாதிரி தான் அடைமழை மாதிரி குண்டு பேரேஜ். ஓகே. அது வந்து இங்கே செட்டில்ஸ் ஏரியாவாக இருக்கட்டும், டெல்லவிவாக இருக்கட்டும், ஹைஃபாவாக இன்னும் போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, குறைக்கலை. இந்த அடிக்கிறோடு சேர்த்து எக்ஸ்ட்ரா இந்த பக்கம் ஒன்று பேசுவோம். இது பேசுனதுக்கப்புறம் ஒரு முக்கியமான செய்தி இருக்குது, சொல்லுங்கள். இப்போ என்னென்னா, இவங்களோட கேஸ் இதை வந்து அடித்தாங்க இல்லையா, அதுக்கு எங்கள் ஈரானோட கேஸ் இதை வந்து அரபு நாடுகள்லேருந்து போய் அடித்தாங்கல்ல, சரி. அதுக்கு பதிலடியாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கத்தாரோட கேஸ் பிளான் அதை வந்து அடிச்சிட்டாங்க, ஈரான் அடிச்சிருக்காங்க. இப்போது அதுக்கு ஈரான் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கு. சவுதி அரேபியாவோட அல் ஜுபைல்னு ஒரு ஏரியா இருக்குது, ஈரான் கண்டனம் தெரிவிச்சிருக்கா. ஈரானுக்கு கத்தார் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. அதுபோக சவுதி அரேபியாவோட ஒரு அதோட முக்கியமான வருமானம்னா 3 இடம் சவுதி அரேபியாவுக்கு. ஏன்னா ஒன்று வந்து ஆயில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற இடம், இன்னொன்று அதை ரிஃபைன் பண்ணுற இடம், அது இல்லாமல் இன்னொன்று வந்து அந்த ரிஃபைன் பண்ணதுக்கப்புறம் பைக் ப்ராடக்ட் இருக்குல்ல, அதை டெவலப் பண்ணுற இடம். 3 இடம் இருக்குது. அதில் உங்களுக்கு யான்பு அப்படின்னு சொல்லி ஜெத்தா பக்கத்தில் யான்புன்னு ஒரு இடம் இருக்குது. அது போக ராஸ்தனூரா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த ராஸ்தனூராவில் அங்கே தான் வந்து ட்ரோன் அட்டாக் நடந்தது. அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான இடம் வந்து அல் ஜுபைல் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அது எங்கே இருக்குது? அல் ஜுபைல்ங்கிறது வந்து நீங்கள் தஹரான் ஏர்போர்ட்டு தம்மாம், அங்கேருந்து குவைத்துக்கு போகிற வழி காஃப்ஜின்னு ஒரு இடம் இருக்கும். அதுக்கு முன்னாடி, அதாவது சவுதி அரேபியாவில் இதில் வந்து எப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரி மொத்தமாக இருக்கிற ஏரியாவுக்கு பேர் வந்து ராயல் கமிஷன். ஓகே. அதில் வந்து எப்படின்னா ராயல் கமிஷனுங்கிறது வந்து மொத்த பெரிய ஏரியாவில் வந்து ஃபஸ்ட்டு லேயர் ஆஃப் செக்யூரிட்டி இருக்கும். நம்ம வந்து இப்போ நான் வந்து அங்கே உள்ள வேலை பார்த்துருக்கேன், அதனால் எனக்கு தெரியும்.
அப்போ என்னென்னா உள்ளே போகிறதுக்கு வெளியே உள்ள செக்யூரிட்டிக்கு நம்ம கார்டு காமிக்கணும். அங்கே போனதுக்கப்புறம் அடுத்து ஒரு லேயர் ஆஃப் செக்யூரிட்டி இருக்கும், அங்கேயும் கார்டை காமிச்சிடும். அதுக்கப்புறம் தான் அந்த அந்த பில்டிங் அந்த எந்த பிளான்ட்டோ அதுக்கு அங்கே ஆஃபீஸுக்கு போக முடியும். அங்கே போனதுக்கப்புறமும் உள்ளுக்குள்ளே பிளான்ட்டுக்கு போகிறதுக்கு இன்னொரு கார்டு வேணும். அப்படி பயங்கரமான செக்யூரிட்டி ஏரியா அந்த அல்ஜுபைல் அடிச்சிருக்காங்க. அதில் என்ன இருக்குது? அல்ஜுபைலில் உலகத்தின் நம்பர் 1 பிக்கஸ்ட் மெத்தனால் பிளான்ட்டு. மெத்தனால் பிளான்ட். அப்புறம் இரும்பு சம்மந்தப்பட்டது, கேஸு சம்மந்தப்பட்டது, அத்தனை ஏகப்பட்ட பிளான்ட். அதாவது சவுதி அரேபியாவில் அதை வந்து அடிச்சிட்டாங்களோ? இனி அடிச்சிட்டாங்க, கன்ஃபார்ம். ஆமாம், இனி அடிச்சிருக்காங்க. இல்லை தெரியாது எனக்கு. இல்லை, கத்தார் அடிச்சிருக்காங்க, சவுதி அரேபியா அல்ஜுபைல் அடிச்சிருக்காங்க. அப்புறம் சவுதியில் மொத்த எல்லா பிளான்ட்டு எல்லாத்தையும் மொத்த ஆப்ரேஷன் போட்டு நிறுத்தியிருக்காங்க. இப்போது அது போக திரும்பவும் பஹ்ரைனை வந்து போட்டு அடி பின்னிருக்காங்க. அப்புறம் யுஏஇ அங்கே அடிச்சிருக்காங்க. யுஏஇ வந்து மொத்த அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அந்த ஆப்ரேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை பூரா ஷட் டவுன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இதெல்லாம் ஷட் டவுன் பண்ண என்னன்னா, இப்போ இவங்களுக்கு உற்பத்தி வந்து அதுலேருந்து காசு வரணும் இல்லையா, அந்த பணம் வராது. இன்னொன்று, இதை நம்பி இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட் கிடைக்காது. அப்புறம் ஹர்மோஸ் வந்து இனிமேல் டோல் வசூல் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க ஈரான். ஹார்மோஸ் வழியே போகிறா இருந்தால் இனிமேல் டோல் வசூல் பண்ணி. ஈரான் ஒரு விஷயம் சார் எனக்கு தெரியும், நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்கிறது ஃபுல்லாகவே அமெரிக்கா சார்பு செய்திகள் அல்லது இன்டர்நேஷ்னல் செய்திகள். ஈரானை ஒன்றுமே பண்ண முடியாத அளவிற்கு அவங்க சொல்கிறாங்க. இவ்வளோ பலம் என்ன? இப்போ நீங்கள் ஒரு விசாரணத்தை கேளுங்க. 5000 குண்டுகள் நான் சொன்னேன், 5100 சில்லறை. இது நம்ம வந்த தகவலை தான் நம்ம சொல்கிறோம், நம்மளாம் போய் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஈரானுடைய அந்த அண்டர் கிரவுண்ட் மிசைல் சிட்டி இருக்கு பாருங்க, மலைகளுக்கு கீழ், அதை அமெரிக்காவால் ஒன்றுமே செய்ய முடியாது. இவங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டோன்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. யாரு சொல்லலாம், சொல்லியே 15 நாள் ஆச்சு. எல்லாத்தையும் இப்போ அழுகுறாரு சொல்லிவிட்டு. இப்போ வந்து இப்படிலாம் திருப்பி அடிப்பாங்க எதிர்பார்க்கலன்றாரு ஒரு அப்படின்னு சொல்கிறான் மனுஷன். அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஈரானோட பலம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 2 விஷயத்தை சொல்லலாம். ஒன்று, உணர்வு பூர்வமான பிணைப்பு, மக்களுக்கும் அரசுக்குமான உணர்வு பூர்வமான பிணைப்பு, அது ஒரு பலம். பலவீனத்தில் உள்ளுக்குள்ளே என்னாச்சு, காட்டி கொடுக்குற ஆட்கள் கூடவே இருக்காங்க, அது ரொம்ப பெரிய பலவீனம். ஆனால் பொதுமக்களாக இருக்காங்க இல்லையா, அந்த பொதுமக்கள் அரசு மேலே அவங்க வந்து பயங்கர ஒரு பிணைப்பில் இருக்காங்க. அது என்னன்னா, இவங்க வந்து என்ன செய்ய ரெஜிம் சேஞ்சுன்னு சொன்னாங்க, இந்த டெக்ளரேஷன் ப்ரொக்ளமேஷன், ஆட்சி மாற்றம். ஆமாம். ஆனால் மாறாக இப்போ என்ன சொல்லுதுன்னா இன்டர்நேஷ்னல் மீடியா, இதுக்கு மாற்றமாக ஜின்டோயிசம், தேசியவாதம் அங்கு களைகட்டி நின்று என்ன ஆனாலும் நமது அரசாங்கத்தையும் தலைவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வுபூர்வமாக 100க்கு 110% மக்கள் எழுச்சி விட்டாங்க. அதாவது முன்னையாவது வந்து இவர் இப்படி பண்ணுறாரு, பேசாமல் ஒத்துருக்கலாம், இப்படி செஞ்சுருக்கலாம் அப்படின்னு ஒரு மாதிரி விசனப்பட்ட ஆட்கள் கூட இல்லை இவங்க சேர்ந்து அடிப்போம்டா அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் சொல்லி. அப்புறம் இதில் இடைச்சலில் ஒரு விஷயம்னா, இஸ்ரேலில் நேற்று அவங்க கொடுத்த அறிவிப்பு வந்து ரெஜிம் சேஞ்சர்லாம் எங்களுக்கு வந்து நோக்கமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறுபடி அப்போ அதாவது என்னமோ சொல்லுவானே, நரம்பில்லாத நாக்கு எலும்பில்லாத நாக்கு எப்படி வேணாலும் பேசும், நரம்பா எலும்பா எதாவது வச்சுக்கிடும். ஆமாம், அதை மாதிரி இப்போ மாற்றி புலம்புறாங்க. இப்படி ஆச்சா? அமெரிக்காவும் புலம்புது. அமெரிக்கா பயங்கர அமெரிக்கா புலம்பல் இருக்குல்ல, அது வந்து எக்ஸ்ட்ரீம் புலம்பல் ஒரு பக்கம். இந்த பக்கம் இங்கே வந்து ஈரானுக்கு பலம் சொன்னீங்கல்ல, அது வந்து மலைப்பாங்கான ஏரியா, அதில் வந்து எலி குறைஞ்ச மாதிரி 20 வருஷமாக குறைஞ்சு 20 வருஷமா 30 வருஷம் குறைஞ்சிருப்பாங்க. குறைஞ்சு நமக்கு வந்து 5 வருஷத்தில் நம்ம சென்னைக்குள்ளே பார்த்தீங்கன்னா மெட்ரோ சிட்டி உள்ளுக்குள்ளே போகுதுல்ல, எவ்வளோ தோண்டி எவ்வளோ நம்ம கண்ணால் பார்க்குறோம்ல, நமக்கு 5 வருஷத்துக்குள்ளே இவ்வளோ வேலை நடக்குது. அவங்க எவ்வளோ நடக்குது. அப்புறம் 20 வருஷமாக வந்து இதே வேலையை பயந்து அடுத்து இதெல்லாம் பண்ணுவாங்க, நம்ம அடிக்க வருவாங்க, பயந்து பண்ணுறாங்கல்ல, அப்போ எவ்வளோ பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ இந்த தொழில்நுட்பம் இருக்கு இல்லையா, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த தொழில்நுட்பத்தை அவங்களுக்கு கொடுத்தது யார்? இவ்வளோ வேலை யார் செஞ்சாங்க? இது ஒரு இன்ஜினியரிங் வேலை. தொழில்நுட்பம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதான். மெஷினரி வந்து சைனாவும் வடகொரியாவும் கொடுத்ததா கேள்வி. மிஷினரி வாங்கி செஞ்சதெல்லாம் அவங்க செஞ்சாங்க. அவங்க ஒரு செய்தி விளையாச்சு, 90% பேர் மட்ட மக்கள் பெரிய அளவில் கல்வியாளர்களாக நிறைய படிச்சிருக்காங்க. இப்போ அலிலாரி ஜானி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பிஹெச்டி, ஆமாம், பெரிய எக்கனாமிஸ்ட்டு. அது மாதிரி இமானுவேல் கார்டின், அதாவது எந்த ஊர் அவர், யூரோப்பில் இருக்கக்கூடிய பெரிய பிலாசபிக்கரை பற்றி பயங்கரமாக தெரிஞ்ச பெரிய அனலிஸ்டாக. யார் இவர்? 67 வயசு லாரி ஜானியை பற்றி சொல்கிறாங்க. அந்த நாட்டு மக்கள் நீங்கள் பெசஸ்கியான் எடுத்துங்க, இவர் அதாவது அவர் டாக்டர். அவ்வளோ பேரும் நீங்கள் வந்து அந்த லிஸ்ட் எடுத்தீங்கன்னா 20-25 பேர் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா அவ்வளோ பேரும் பெரிய படிப்புக்காரங்க. பெசஸ்கியான் மருத்துவர், சர்ஜரி. அப்படி என்ன இந்த மாதிரி இடத்துல நீங்கள் இப்போ என்ன சொல்லிட்டு இவங்களுடைய பலம் இருக்கு இல்லையா,
அவங்களுடைய அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டி பெரிய பலம். பலம். அதே நேரத்தில் இப்போ வந்து அவங்க இஸ்ரேலும் அமெரிக்காவும் அடிக்கிறாங்கல்ல, அந்த அடி பூரா தாங்கிட்டு இருக்காங்க. அது வந்து வேறு வழியே இல்லை. இஸ்ரேல் அடி யார் தாங்குறா? ஈரான் தாங்கிட்டு இருக்காங்க. தாங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ திருப்பி அடிக்கிறாங்கல்ல, ஆமா. ஈரான் இஸ்ரேலை திருப்பி அடிக்கிற அடி இதுவரைக்கும் வாழ்க்கையில் இஸ்ரேல் காணாத அடி. காணலை, இனி அவன் கண்டிருக்கே மாட்டான். இஸ்ரேலில் வந்து எப்படின்னா ஒரு 5-6 தான் பெரிய நகரங்கள். டெல்லவியூ, ஹைஃபா, ஹைஃபா இந்த மாதிரி ஒரு பீர்ஷேபா, அப்புறம் வந்து இப்போ என்னது ஜெருசலம், வெஸ்ட் பேங்க், ஜெருசலம் ஒரு போர்ஸ் ஜெருசலம் இப்படின்னு சொல்லி இப்படி ஒரு மொத்தம் ஒரு 5-6 தான். அஸ்கலான் இப்படி ஒரு சின்ன சின்ன ஒரு 5-6 தான் மேஜர் சிட்டிஸ். ஓகே, அந்த மேஜர் சிட்டிஸ் அத்தனையிலையும் அடி விழுந்திருக்கு. அந்த சிட்டிஸ்க்குள்ளே போய் இனிமேல் சாதாரணமாக போய் வாழ முடியாது. அதுக்கு அவங்க பொருளாதாரம்லாம் போயிடும், மொத்தத்துக்கு போயிடுச்சு. ஏன்னா அந்த பொருளாதாரம் வந்து டூரிசத்தையும் அவங்களுடைய சர்வீஸையும் நம்பின பொருளாதாரம். ட்ரேடு, சர்வீஸ், டூரிசம். அது வர்றதுக்கு இன்னைக்கு வராது, இப்போ வராது, இப்போதைக்கு வராது. ஏன்னா அவங்களுக்கு படார்னு எய்டு பண்ணுறதுக்கு உலகம் பூரா பணக்கார யூதர்கள் இருக்காங்க. ஆனால் அந்த யூதர்கள் வந்து நஷ்டத்தில் நின்னாங்கன்னா, ஏன்னா அமெரிக்கா வந்து கீழே இறங்க யூதர்கள் நஷ்டத்தில் ஆவாங்க. ஸோ அந்த நஷ்டத்தில் ஆகும்போது உடனே அள்ளி தூக்கி கொடுக்குறது அவங்களால முடியுமான்னு தெரியாது. ஆனாலும் என்னென்னா ஒரே ஒரு வித்தியாசம், முன்னாடி நான் சொல்கிறது தான், ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஈரான் கையில் ஆயில் இருக்குது, டக்குன்னு விற்று பெரிய ஆள் ஆயிடுவாங்க. ஆமாம், அவன்கிட்ட இருக்குது. இஸ்ரேல் கையில் ஆயில் கிடையாது. அதனால் அது பெரிய ஆள் ஆகிறதுக்கு இன்னொருத்தருடைய உதவி தேவைப்படும். அப்படி வந்து பெரிய ஆள் ஆகும்னு நினச்சி வரும்போது இவன் சுற்றி இருக்கிற ஆட்கள் ஏற்கனவே அவ்வளோ உரண்டெழுத்து வச்சுருக்காங்க. லெபனானாக இருக்கட்டும், ஹவுத்தீஸ் இந்த பக்கம் இவங்களாக இருக்கட்டும், அப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய காசா இருக்கட்டும், எல்லாத்தையும் அடிச்சிருக்காங்கல்ல. அதுக்கு கண்டிப்பாக இவங்க பழி வாங்குவாங்களா மாட்டாங்களா? அப்படின்னா இவங்க வந்து நிம்மதியாக இருக்கவே முடியாதுன்னு ஒரு சூழல் வரும். அப்போது ஒப்பந்தம் போட்டு உனக்கு நான் இவ்வளோ பண்ணிடுறேன், இது பண்ணிடுறேன், நீங்கள் நானும் பிரதர்ஸ் தான், காசா எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் இனிமேல். இப்போ சார் ஒரு கேள்வி, இப்போ சமநிலை அரசு இல்லை இப்போ. ஆமாம், இப்போ இந்த போரை வந்து யாரும் நிறுத்துற மாதிரி தெரியல, கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும். எப்படி ஒரு இப்போ ஒரு சீஸ் ஃபயர் வேணும். ஆமாம், அந்த சீஸ் ஃபயருக்கு கண்ணு கட்டிய தொலைவிலும் ஒரு ஆள் வந்து நமக்கு அது எடுத்து கொடுக்கணும். ஆனால் எண்ணெய் ஊற்றி எரிச்சிட்டு இருக்காங்க. முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? லெக்தாதான் ஒரு கேரக்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஆள் வந்து ஒரு காலை தூக்கி அங்கே வச்சா அந்த இடம் நாசமாக போயிடும். அப்படி யாரையாவது சொல்றீங்க? லெக்தா தான். அது நம்ம ஊரை சொல்லுவாங்க, அது தெஜ்ஜால் லெக்தா தான். அந்த ஆள் யார் அப்படின்னா எக்காலம் ஊதுவார்னு வரும் பைபிளில். இது வந்து ஜெலன்ஸ்கி. ஓ, அது என்ன கதை? அது ஜெலன்ஸ்கி வந்துட்டாப்லையாமா? ஜெலன்ஸ்கி என்ன பண்ணுறாங்க, அரபு நாடுகளுக்கு, அதாவது ஜிசிசி நாடுகளுக்கு உதவி. எப்படி ஷாகித் ட்ரோனை வந்தால் அதை வந்து திருப்பி தாக்குறது எங்கிட்ட வந்து எக்யூப்மெண்ட் இருக்குது. நாங்கள் ஏற்கனவே இந்த அவன் ஷாகின் மட்டுமா விட்றான் விஷயம் அதான். ஷாகித் ட்ரோன் வந்து நிறைய விட்றாங்க, அடிக்குது. அதை வந்து திருப்பி தாக்குறதுக்கு நாங்கள் உக்ரைனில் அனுமதி இருக்கு. இதே ஷாகித் ட்ரோனை இவங்க வந்து ரஷ்யா கொடுத்தாங்க, ரஷ்யா எங்களை அடித்தாங்க, அதில் நாங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டோம். அந்த டெவலப் பண்ண எக்யூப்மெண்ட்டு ஷாகித் ட்ரோனை திருப்பி தாக்கக்கூடிய வலிமையான எக்யூப்மெண்ட் எங்கிட்ட இருக்குது அப்படின்னு உள்ளே கொண்டு வந்து, இது உங்கள்கிட்ட உள்ள காசு எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து இறங்கி பில்லு பறி. அப்புறம் 200 மிலிட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களும் உள்ளே இறங்கியிருக்காங்க. ஸோ ஜெலன்ஸ்கி கால் வச்ச இடம் விளங்கவா போகுது? அவனே விளங்காம கிடக்கான். அதான் முடிஞ்சு போச்சு. விளங்கலை அதாவது தன்னோட நாடும் விளங்கலை, தான் கால் வச்சு எந்த நாடும் விளங்கலை. ஏன்னா அமெரிக்காவில் போய் கட்டி பிடிச்சி எனக்கு இதை கொடுங்க அதுக்குன்னு கேட்டிருந்தா அமெரிக்கா போய் வீணாக போச்சு. எனக்கு ஒரு உண்மை தெரியணும். எனக்கு ஒரு உண்மை தெரியல சாமி, ஒரு உண்மை தெரிஞ்சாங்க. 1984 சிவாஜி கணேசன் ராதா போது எனக்கு ஒரு உண்மை தெரியணும் ஐயா. ஆமாம் சாமி, அது அப்படி இல்லை, சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி அப்படிமா. ஜெலன்ஸ்கி இருக்காரா? ஜெலன்ஸ் இல்லை, பெஞ்சமின் எங்கே இருக்கார் அதை சொல்லுங்க. இருக்காரா இல்லையா? ஒரே மண்டை குழம்புதியா? குழம்பவே வேண்டியதில்லை, இருக்காரு ஆனால் இல்லை. அது என்ன இல்லை ஆனால் இருக்காரு ஐயா, ஒன்றுமே புரியலையே. இருக்காரா இல்லையா? எனக்கு ஒரு உண்மை தெரியணும். ஒரு உண்மை யாருக்கும் தெரியாது. ஏன்னா இப்போ திடீர்னு பார்த்தா வேற ஒருத்தரோட இன்னும் பேசிட்டு இருக்க மாதிரி வந்து வீடியோ வருது. ஆமாம், வருது. இப்போ நேற்று அவர் அலி லாரிஜானி இறந்ததை அவர் தான் அறிவிக்கிறார். அறிவிச்சது அவர் இல்லை, அவர் வேற அவர் பேசுறாரு. இஸ்ரேல் காட்ஸ் அறிவிக்கிறாரு. அது முதல்ல அறிவிச்சிட்டாரு. கர்ட்ஸ் அறிவிச்ச பிறகு இவரும் பேசுறாருதாக செய்தி. அது ஒரு வேற ஒருத்தட்ட வந்து வேற எங்கேயோ வெளியில வேற ஆள்கிட்ட பேசுற மாதிரி வருது. அப்படியா? ஆமாம், வேற ஆள்கிட்ட யாரும் இல்லை, அமெரிக்காவுடைய தூதர் அவரோட இவரும் பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு வருது,
மைக் ஹுக்பி ஓகே இருக்கிறதுலே பேரை கவனிக்கல, இல்ல வருது. அது வந்த உடனே என்னடா இது புதுசு புதுசாக போடுறாங்க, இந்த ஆள் வந்து இறந்து போகலேன்னு நம்ப வைக்கிறதுக்கு என்னெல்லாம் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இந்த முயற்சி எல்லாம் முடிஞ்சு ஆமாம் இவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு அறிவிக்கும் போது இந்த நாடு பூரா நாசமாக போய் கிடக்கும். ஏற்கனவே நாசமாக போச்சு. இப்போவே கொத்து குண்டு போட்டு இந்த அலி லாரிஜானி இறந்து போனதை இவங்க அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ரிவெஞ்ச் பண்ணுறதுக்காக மோர் தென் 100 மிசைல்ஸ், நான் சொல்கிறது இது இல்லை, ட்ரோன் இல்லை, மிசைல்ஸு. அப்புறம் ஒரு மிசைல் அவங்க சொன்ன வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொரம்ஷாகர், கைபர் ஷேக்கன், அதுக்கப்புறம் வந்து ஃபத்தே இப்படின்னு அந்த ஃபத்தா 1 ஃபத்தே 1. ஆமாம், ஃபத்தா 1 2 அப்படி வேற, ஃபத்தேங்கிறது வேற, அது வேற. சரி, என்ன அதோட இன்னொன்னு சொல்லுங்க, சிஜில். அது பயங்கரமான டான்சிங் மிசைல். சிஜில் அதோட சார், சிஜிலை பற்றி நேற்று உங்களுக்கு தெரியுங்க ஒரு கேள்வி. 17,000 கிலோமீட்டர் புவி வட்டத்திலும் வெளியே வரும்போது 9,500 கிலோமீட்டரும் மெனவரபிள் மட்டுமில்லை. இந்த ஸ்பீடில் வந்து ஜிபிஎஸ் கருவிகள் பூந்திருக்கு, டபுள் வார்ஹெட்ஸு. இதை தடுக்கிற சக்தியே யாருக்கு? எங்கேயும் தடுக்க முடியாது, தடுக்கவே முடியாது. பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. செஜில் அடித்த அடி வந்து டெல்லவியூவில் பயங்கரமான சேதாரம். நீங்கள் வந்து வீடியோக்குள்ளே அவ்வளோ வெளியே வந்துட்டுருக்கு. அங்கே வந்து இப்போ தடுக்க முடியலை, வீடியோ வெளியே வந்துடுச்சு. அதனால் இது மொத்தத்துக்கு இது என்ன சொல்லுதுன்னா, இந்த வார் அதாவது கொஞ்சமாவது குறையலாம், பேச்சுவார்த்தை வரலாம், அதை அடித்ததோடு சேர்த்து இவங்க ஒரு 4 கண்டிஷன் கொடுக்குறாங்க, அவங்க ஏதோ ஒன்று பேசுகிறாங்க, ஓகே ஏதோ சமாதானம் போயிடலாம் அப்படின்ற இடத்துல லெக்தாதான ஒருத்தன் உள்ளே வந்து கால் வச்சா அப்புறம் இவங்க வந்து இந்த இந்த இதில் கடைசியாக ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து முடித்ததுக்கு அப்புறம் வந்து உலகப்போர் அல்லது ஈரானை போட்டு பொசிக்கிருவாங்களோ அப்படின்றதுக்கு ஒரே ஒரு டவுட் எனக்கு இருக்குது. என்ன டவுட்னா, நேற்று அமெரிக்காவில் யார் துல்சி கபார்ட் அப்படின்னு ஒரு ஆள், துல்சி கபார்ட் இந்தியாவில் உள்ளவங்க, அவங்க அந்த இடத்துல ஜோகன் வெளியே போயிட்டார். இல்லை, அவர் ஜோகன் வெளியே போயிட்டார். அவருக்கு அடுத்த ரேஞ்சில் இருந்து தான் துல்சி கபார்ட். இல்லை, துல்சி கபார்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, நமக்கு யுஎஸ்க்கு த்ரெட்டு வந்து வேறு எந்ததும் கிடையாது, பாகிஸ்தானோட நியூக்ளியர் தான் நமக்கு த்ரெட்டு அவங்க சொல்கிறாங்க. ஆமாம், ஜோகபார் துல்சி கபார்ட் ஜோகனட் இல்லை. ஆமாம், அவங்க சொன்னது அப்படி சொன்னது என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ பாகிஸ்தான் வந்து நியூக்ளியர் வச்சுருக்காங்க, அடிக்க போகிறாங்க, பிரச்சனை சொல்லிக்கிட்டே அது வந்து பாகிஸ்தானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் ஏற்கனவே ஒப்பந்தம் இருக்குது, இராணுவ ஒப்பந்தம். சவுதியை வந்து ஈரான் அடிக்கிறாங்க, அப்போ நாங்களும் இங்கே வந்து சேருவோம்னு சொல்லி ஈரான் மேலே அணு ஆயுதத்தை, பாகிஸ்தான்லேருந்து அணு ஆயுதத்தை போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட். இவங்க அடிக்க மாட்டாங்க, வேற யாராவது வச்சு அடிக்க வைப்பாங்க. இல்லை, அமெரிக்கா அடிக்க மாட்டாங்க, அவங்களுடைய எல்லா தன்மையும் போயிடும். இஸ்ரேல் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, போராடி கிடக்கு. பாகிஸ்தானை வச்சு அடிக்க போகிறாங்களோன்னு ஒரு டவுட்டு. ஏன்னா இவங்க சொல்கிற ஒரு விஷயத்துலையும் 1000 அர்த்தம் இருக்குது. இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு வந்துட்டோம். ஒரே ஒரு செய்தி, யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் முன்னாடி எப்பவும் இல்லாத அளவிற்கு ஒரு டிசன்ட் வாய்ஸ் அமங் த மெம்பர்ஸ் ஆஃப் தி யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில். ஆல் திஸ் அவங்களுடைய உள்ளார்ந்த எண்ணங்கள் எகெயின்ஸ்ட் யூஎஸ்க்கு இருக்குது. யூஎஸ் இனி பழைய மாதிரி போக முடியாதுங்கிற செய்தியும் யூஎஸ் ப்ரோ செய்திகள் மூலமாக தான் நாம் பேசிகிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய இருக்குது, நாளை மீண்டும் பேசுவோம். Super Sarvana Stores.